Diana Asyik sampai di level Asupade pun ரைட். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோவில் பார்க்குறோன்னு சொன்னால் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் இந்த ஷாட்ஸை தான். ஹார்ட் பால் கிரிக்கெட்லேயும் பார்த்தோன்னு சொன்னால் அதிகமான பிளேயர்ஸ் வந்து இந்த ஷாட்ஸில் தான் வந்து கூட ஸ்கோர் பண்ணுவாங்க. இந்த ஷாட்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக டைமிங்கோடு பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு அதிகமான ஸ்கோர் பண்ண முடியும். மேட்ச் வினிங்கான சான்ஸ் வந்து இந்த ஷாட்ஸில் தான் இருக்குது. அப்போ என்ன ஷாட்ஸ்ன்னு சொன்னால் புல் ஷாட் ஒன்று நம்ம எப்படி அடிக்க போகிறோம்னு சொல்லி பார்க்குறோம் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில். நம்ம புல் ஷாட்டுன்னு எதுக்கு அடிக்க போகிறோம்னு சொன்னால் ஷார்ட் பால் ஒன்றுக்கு தான் அடிப்போம். ஷார்ட் பால்னு சொன்னால் நம்மளோட ஹிப்புக்கும் ஷோல்டருக்கும் இடையில வரதான ஒரு பால் தான் வந்து நம்ம ஷார்ட் பால்னு சொல்லுவோம். ஷார்ட் பிச் பால் ஒன்று. அப்போ ஷார்ட் பிச் பாலுக்கு தான் நமக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் புல் ஷாட் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், எப்படி ஷாட் பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்கள். ரைட், அப்போ நம்ம புல் ஷாட் பார்த்தா இந்த பாலுக்கு அடிக்கலாம்னு ஷார்ட் பால் ஒன்றுக்கு தான் அடிக்க போகிறோம். அப்போ ஷார்ட் பாலுக்கு அடிக்கணும்னு சொன்னால் நம்ம ரெண்டு விதமான ஷாட் பாய்ப்போம். ஒன்று வந்து புல் ஷாட் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் புட்லையும் அடிக்கலாம், அதே மாதிரி வந்து பேக் ஃபுட்லையும் நம்ம அடிக்கலாம். அப்போ நீங்கள் சில ஆட்கள் பேக் ஃபுட்டில் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் பேக் ஃபுட்டில் ஆடுங்க. சில ஆட்கள் ஃப்ரண்ட் ஃபுட்டில் தான் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடுங்க. ஆனால் நீங்கள் மேக்ஸ் சிச்சுவேஷனில் போலின் ஸ்பீட், போல் வர்றதான லென்த், கட் ஆகி வர்றது இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணுவீங்க. பேக் ஃபுட்டுக்கு போகிறீங்களா ஃப்ரண்ட் ஃபுட்டில் அடிக்க போகிறீங்களா. அப்போ நீங்கள் நல்ல அதிகமான ஸ்கோர் நல்ல ஒரு பெட்டிங் ஆகணுமா இருந்தால் ஸ்டார்ட்டே பேசிக்கில் இருங்க. ஃப்ரண்ட் ஃபுட்லேயே ஆர்டருக்கு ரெடியாக இருங்க. ஃப்ரண்ட் ஃபுட்டில் உங்களுக்கு முடியாமல் போகிற நேரம் என்ன செய்யலாம்னு சொன்னால் பேக் ஃபுட்டுக்கு உங்களுக்கு வரதான சான்ஸ் இருக்குது. டைமிங் ஒன்று இருக்குது. அதை நான் பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் ஃபுட்டில் எப்படி வந்து புல் ஷாட் ஒன்று நம்ம ஆட போகிறோம்னு சொல்லிட்டு பேசிக்கான ஸ்டான்ஸில் இருக்கிறோம். பெட்டப் போகிறோம். போல் ஷார்ட் போலாக தெரியுது. அவங்களோட ஃப்ரண்ட் ஃபுட்டை என்ன செய்வேன்னு சொன்னால் பேக் ஃபுட்டுக்கு நேராக உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட்டை வந்து கொஞ்சம் சிறிதளவுக்கு முன்னுக்கு போட்டு உடம்போட ப்ரெஸ் பண்ணி பெட்டப் வந்து மேலே இருந்து உடம்போட க்ரஷ் பண்ணி அடிப்பீங்க. நீங்கள் பேக் ஃபுட்டில் போயிட்டு ஒரு புல் ஷாட் ஆடுறீங்க இருந்தால் பேசிக்கான ஸ்டான்ஸில் இருக்கிறீங்க. பெட்டப் போகிறீங்க. உங்களோட பேக் ஃபுட் என்ன ஆகுன்னு சொன்னால் ஓபிஸ்டமுக்கு பேக் அண்ட் க்ராஸ் ஒன்று போகிறதுக்கு பேக் அண்ட் க்ராஸ் போகிற வாக்கில் பேக் ஒன்று ஐக்கு போகும், புல் அடிப்பீங்க. அப்போ பாம் படாமல் எடுத்துக்கிடு. ரைட், அப்போ நீங்கள் புல் ஷாட்டில் வந்து உங்களுக்கு வந்து போவும் அடிக்கலாம், சிக்ஸும் அடிக்கலாம். சில வேளை நீங்கள் வந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் வந்து 10 ஓவர்ஸ் மேட்ச் அடிப்பீங்களா இருக்கும், 20 ஓவர்ஸ் அடிப்பீங்களா இருக்கும். இப்போ அந்த சிச்சுவேஷனில் சில வேளை சேஃப்டி அடிக்கிறதுக்கு, கேட்ச் போகாமல் இருக்கிறதுக்கு, போஸ்ட் அடிக்கிறதுக்கு சில வேளை ஐடியா ஒன்று உங்களுக்கு வரலாம். அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் சிச்சுவேஷனில் வந்து 6 வேணுமா இருந்தால் உங்களோட பெட்டை என்ன செய்யுங்க, பெட் வந்து 6 வேணுமா இருந்தால் லோவிலேருந்து பெட்டை உடம்போடு மேலே க்ராஸ் பண்ணி கொண்டு போவீங்க. லோவிலேருந்து பெட்டை உடம்போட க்ராஸ் பண்ணி மேலே கொண்டு போவீங்க. உங்களுக்கு போஸ்ட் தேவையாக இருந்தால் பெட் வந்து ஐயிலேருந்து மேலேருந்து கீழே அது போஸ்ட் போகும். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் சிச்சுவேஷனில் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி பெட்டை வந்து நீங்கள் மேலேருந்து கொண்டு போக போகிறீங்களா லோவிலேருந்து கொண்டு போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோவில் பார்த்தோம் வந்து புல் ஷாட்டை குறித்து பார்த்தோம். உங்களுக்கு இதில் நிறைய விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். YFC கோச் மாலிக்.